எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷனா பாக்குறேன். விஜய் பேசட்டும். ஒரு ஈக்குவாலிட்டி வரட்டும். விஜய் ஜெயிக்கிறது தோக்குறது ரெண்டாவதுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன். விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறதுலாம் அதெல்லாம் நீங்க பண்றது ஆர்த்தமெட்டிக்ஸ் என்ன வெங்காயமோ அது நடக்கட்டும். சந்தோஷம். ஆனா கண்டிப்பா எந்த ஆளுங்கட்சியும் அது பிஜேபி ஆகட்டும் திமுக ஆகட்டுங்க, அவனுக்கு ஒரு பயம் வேணுங்க. பயம் இருந்தாதாங்க அந்த ஆட்சி சரியா நடக்கும். ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு அந்த ஆட்டோகிராட்டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனோபொலி வருதோ அன்னைக்கு வந்து என்ன தான் தாங்க இங்கின்றுவானுங்க. அது நடக்கவே கூடாதுங்க. மக்களுக்கு வந்து மிக பாதகமா முடியுது. மிக பாதகமா முடியும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பிஜேபி வந்து பாருங்க இந்த 240 சீட் வந்தோடனேவே பாருங்க ஜிஎஸ்டி இல்ல, அது இல்ல. எல்லாம் வராங்க பாருங்க. அப்படியே லைனுக்கு வராங்க. 350 சீட் ஜெயிச்சிருந்தானுங்கன்னா, நீங்க இந்த பக்கம் சவுத் இந்தியாவே இல்லைன்னு இருப்பானுங்க. எங்களுக்கு இது தேவையில்லை ஒமிட் பண்ணுங்கன்னு வெட்டி விட்டுருப்பானுங்க. எங்களுக்கு எது ஒரே வால் மாதிரி வந்து நீண்டுகிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து யூபி பீகாரோட போது இந்த பக்கம் வேணான்னு இருப்பானுங்க. அப்படிதாங்க சொல்லியிருப்பானுங்க. பிரசாந்தனே ஒரு விஷயம் என்னன்னா நார்த்ல வந்து இந்த வடக்கன்ஸ் எல்லாம் வேலைக்கு வராங்க நம்ம ஊர்ல. அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா